ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு பிள்ளையே, இப்போதே உன்னிடம் மனம் விட்டு பேசி சில புரிதல்களை உன்னிடம் உண்டாக்குவதற்காக தான் அவசரமாக ஓடி வந்தேன். கல்லென்று என்னை நினைக்காமல் உன் தாய் என்று நீ நினைத்தால் நிச்சயம் உனக்கான நல்லதுகளை செய்து முடித்து ஒரு அம்மாவாக எனது கடமையையும் திறமையாக செய்து காட்டுவேன் என் செல்லமே. நிம்மதியை தேடி அலைந்து வருத்திப்பட்டு கொண்டே இருக்காமல் எதையும் தேடாமல் நிம்மதி தானாகவே வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் சிறப்பாய் செய்து வா. உன்னுடைய உதவியால் ஒருவர் உள்ளம் மகிழ்கிறார் என்றாலே நீ வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்கிறாய் என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட உன் நல்ல மனசாட்சிக்காக நான் மகுடம் சுட்டப் போகிறேன். காயம் தந்தவர்களையும் கஷ்டப்படுத்தியவர்களையும் மீண்டும் மீண்டும் தேடி போகாதே. ஏனெனில் உன் வாழ்க்கைக்கு அவர்கள் மருந்தாக இருக்க மாட்டார்கள். அவர்களது வஞ்சக எண்ணமே உன் வாழ்க்கையை விஷமாக மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களையும் காயத்தை தருபவர்களையும் விட்டு விலகி வாழப்பார். யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே. உன் வராகி அம்மா உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் தானே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? எப்போதும் என்ன நடந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் அழகான வார்த்தைகளை எல்லோரிடமும் பேச முயற்சி செய். ஏனெனில் உன் மனதில் வருத்தம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், சோகம் இருக்கலாம், உனக்குள் பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களிடம் நீ அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் கஷ்டத்தை யாரிடம் போய் சொல்வார்கள்? உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போன்ற மனிதர்கள் தானே. அவர்கள் வாழ்விலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கிறது. எல்லாருமே இப்படியா மற்றவர்களிடம் போய் சொல்லி சொல்லி அழுது புலம்புகிறார்கள்? நீ வருத்தப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். வருத்தப்படாமல் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் உனக்கான துரோகங்களை செய்கிறார்கள், உன் வாழ்க்கையை எல்லா விஷயங்களையும் சதி செய்கிறார்கள் என நினைத்தால் நீ 1000 பேரை கூட எதிர்த்து கொண்டு வாழ்வதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஆனால் உன்னுடைய காரியம் நடக்க வேண்டும், உனக்கு துணையாய் யாராவது இருப்பார்கள் என நம்பி ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழாதே என் செல்லமே. ஏனெனில் எப்போதுமே மனிதர்கள் எதிர்பார்ப்பை உருவாக்கினால் ஏமாற்றத்தை மட்டும்தான் தருவார்கள். உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய உன் வராகி அம்மா நான் மட்டும்தான் உனக்கு துணை இருப்பேன் என்பதை புரிந்துகொள். அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர்தான். அது எப்போதுமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பிறகு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். அதே போல இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கஷ்டமான வாழ்க்கையிலும் உனக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து நடந்துகொள். ஏதாவது சில காரணங்களால் சரி, உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை உன்னுடைய உறவுகள் தானே, நம்முடைய சொந்தங்கள் தானே என்று நினைத்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனாய். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நீ எதற்கும் ஒன்றும் சொல்லுவதில்லை என உன்னை அடக்கி ஆள நினைக்கிறார்களா? எப்போதுமே மனிதர்கள் இப்படிதான் என் செல்லமே. யாராவது பொறுமையாக போனால் அதிகமாக ஆடுவார்கள். அவர்கள் தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு உன் மீது பழியை போட்டு விடுவார்கள். அதனால் தான் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. உன் மீது பழி சுமத்துகிறார்கள் என்றால் அதை ஆரம்பத்திலேயே தடுத்து விடும்படி நான் சொல்கிறேன். நீ பணிவாய் இருப்பதைத்தான் அவர்கள் அடிமைத்தனமாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உனது இந்த பணிவின் மூலமாகவே உனது உயர்ந்த பண்பைக்கான உயர்வை நான் கொடுக்கப் போகிறேன். நீ யாருக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டாயோ அவர்கள்தான் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கொடுவாள் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள். மனிதர்களிடத்தில் எப்போதும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள் என் செல்லமே. நீ யாருக்கு உதவினாலும் அந்த உதவுவதன் மூலமாக அவர் வாழ்க்கை மாறுகிறது என்பதை புரிந்துகொள். உன்னுடைய ஒருவருடைய உதவியால் ஒருவருடைய உலகையே மாற்ற முடிகிறது என்றால் அது உனக்கு எவ்வளவு புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணிய காரியத்தை நீ எனக்காக செய்வாயா? நிச்சயமாக உன் பலத்தின் பலத்தை நான் அதிகரிப்பேன். உன் வாழ்க்கையில் எந்த பலவீனமோ எந்த குறையோ இல்லாத அளவிற்கு நிறைகளை உனக்கு நான் நிறைய கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய தேவையில்லாத பிடிவாதத்தையும் கடும் கோபத்தையும் விட்டு விலகி வா. உன்னை சுற்றி எத்தனை பேர் உனக்கு பிடித்த மாதிரி இருக்கிறார்கள், உன்னை பிடித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என நான் உனக்கு காட்டப் போகிறேன். உன்னுடைய செயல்களால் யாரும் வருந்தும்படி நீ ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அப்படி யார் மனதையும் கஷ்டப்படுத்திவிடக் கூடாது என பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உனது செயலாயும் உனது பேச்சையும் மதிக்காமல் தானே பல சூழ்நிலைகளில் உன்னை வருத்தப்படும்படி சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகின்றனர் மற்றவர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரையும் நீ சமமாய் பார்க்கிறாய்.
எல்லோரிடமும் ஒரே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இலகுவான புன்னகையை சுமத்துகிறாய். அந்த உன்னுடைய நல்ல குணத்தைப் போல அழகானவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை என் செல்லமே. மாற்றம் வேண்டுமென்றுதானே உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாய்? அதற்கான மாற்றங்களை உன் வாழ்விலிருந்து நீயே ஆரம்பி. ஏனெனில் அவர்கள் மாற வேண்டும், அவர்கள் இதை செய்ய வேண்டும் என மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முடிந்தால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக எல்லா மாற்றங்களும் உனக்கு நன்மைகளை மட்டும்தான் கொடுக்கும். மற்றவர்கள் கஷ்டப்படும் போதே அதை பார்த்து, ஓ இது தவறா, இதை செய்யக்கூடாதா என தெளிவை வரவழைத்துக்கொள். அதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என கஷ்டம் உன்னிடம் வந்த பிறகு நான் பட்டுதான் திருந்துவேன் என நீ நினைத்தால் உன் வாழ்வில் அந்த கஷ்டம் வரும்போது உன்னால் தாங்க முடியாது என் செல்லமே. எப்போதும் பார்த்து திருந்துவதுதான் சிறந்தது. பட்டு திருந்துவது என்பது உனக்கு வலியையும் இழப்பையும் கொடுத்துவிடும். எப்போதும் என்ன நடந்தாலும் எதை கண்டும் நீ கவலை கொள்ளவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ எதற்காக உன் அன்பை நிரூபிக்க அவசரப்படுகிறாய்? நீ என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் யாரும் உன்னை புரிந்து கொள்ள தயாராக இல்லை. உன் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் கனவுகளாகவே போய்விடுமா என்ற உனது வருத்தமும் எனக்கு தெரியும் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் ஆறுதலை தருகிறார்களோ இல்லையோ, வலிகளையும் வேதனைகளையும் நிறைய தருகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். 1000 பேர் உன்னை சுற்றி 1000 கருத்துக்களை கூறினாலும் சரி, நீ எடுக்கக்கூடிய முடிவில் நீ தெளிவாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். எப்போதும் நீ எந்த செயலை செய்தாலும் மனிதர்களாய் பட்டவர்கள் எப்போதும் யாராவது எதையாவது ஒன்றை அதை அப்படி செய், இதை இப்படி செய், அது சரி இது தவறு என சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்டால் உன்னால் ஒரு செயலையும் செய்ய முடியாது. எல்லோரிடமும் கருத்து கேள், ஆனால் செய்யக்கூடிய செயலும் எடுக்கக்கூடிய முடிவும் உன்னுடையதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் உனது அன்பையும் யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட உயிரான உறவு உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே ஒரு மனிதருடைய மதிப்பும் மரியாதையும் அவர்களது செயல்கள் மூலமாக தானே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீயும் நல்லதையே செய்து நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வந்தாயே, ஆனால் உனக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்படி நான் செய்வேன். உன் எதிரியாகவே இருந்தாலும் சரி, அவன் கஷ்டப்படும் போது ஐயோ பாவம் என அவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என நினைக்கிறாய் அல்லவா? நீ நல்ல மனிதன். அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்திற்கு நிச்சயம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என நீ துன்பப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ நினைத்ததே நடக்கும்படி இன்பம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன். இனி எல்லா விஷயங்களிலும் உயர்வான சிறப்பான நிம்மதியான சந்தோஷ வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய். யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு பேசு. பேசுவதற்கு முன்பாக உன் மனதிற்குள் அந்த வார்த்தைகளை யோசித்துக் கொண்டே பேசு. ஒருபொழுதும் யார் மனமும் காயப்படும்படி உனது பேச்சோ செயலோ இருக்க வேண்டாம். நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். ஒரு அம்மாவாக இருந்து எல்லா கடமைகளையும் சரியாய் செய்வேன். ஓம் வராகி.